ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்திக்கு சைட் டிஷ் தேடி தேடி அழுத்து போயிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் ஒரு மசாலா சப்பாத்தி செய்யலாம் வாங்க. இந்த சப்பாத்தி பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ரைத்தா இருந்தால் போதும், இல்லை ஊறுகாய் வச்சுன்னு கூட இதை சாப்பிட்றலாம். இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சுருக்கேன். நான் எப்போவும் இப்படி தாங்க, எண்ணெய் பிரித்து கொட்டிட்டேன்னா அந்த கவரை தூக்கி போடாமல் வச்சுருப்பேன். சப்பாத்தி மாவு பிசையும் போது ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த மாவை ரேப் பண்ணி வச்சுருவேன். அப்போ மாவும் காயாமல் இருக்கும், எண்ணெயும் நமக்கு எல்லாம் கவர்லேருந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ மசாலா சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் பட்டை மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது கூட ஒரு 7-8 பல் பூண்டை துருவி எடுத்துட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கசூரி மேத்தி, கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்க்குற வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உருண்டை சப்பாத்தி எடுத்து நல்லா சப்பாத்தி கல்லில் தேய்ச்சிட்டு அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ஆஃபில் கட் பண்ணிவிட்டு கிளாக் வைஸ் அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக மடிச்சுக்கோங்க. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டுருக்கிறதுனால எனக்கு ப்ராப்பராக வரல. நீங்கள் 2 கை வச்சு யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா கரெக்டாக நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கலாம். இப்போ மாவு தொட்டு சப்பாத்தி எப்பவும் தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் தின்னாக வரா மாதிரி தேய்ச்சி எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தவா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி அதில் சேர்த்துடலாம். ஒரு சைடு நல்லா வெந்து ப்ரௌன் ஸ்பாட் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நெய் சேர்த்து கொடுத்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் அழுத்தம் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மசாலா சப்பாத்தி ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ட்ரஸ்ட் மீ, இதுக்கு வெறும் ஊறுகாவோ இல்லை ஒரு தயிர் வெங்காயம் ஆனியன் ரைத்தாவோ போதும். நல்லா ஒரு 4-5 சப்பாத்தி ஈஸியாக சாப்பிட்றலாம். அப்புறம் என்னங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லா பொருளும் நம்ம வீட்டில் இருக்கிறது தான். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம மசாலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.